பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே பல வருஷங்களா நம்ம வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அநேகர் வீட்டு கூடுகைகள்ல இணைந்து வார வாரம் கூடுகை செய்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அநேக பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவர்களா சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். பட் நம்ம ஒரு காரியத்தை நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நம் கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும் தான் இல்லைங்களா? அவர் பர்சனலா ரட்சிக்கப்படுவது எப்படி அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. மனம் திரும்பணும், மனம் திரும்பி நற்கிரிகளை செய்யணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். இது எல்லாத்தையுமே கர்த்தர் நம்ம கத்துக் கொடுத்திருக்கிறாரு. என்னென்ன கிரியைகள் அவருக்கு பிடித்தமானவைகள், இயேசுவுக்கு எது பிடிக்கும், இயேசுவுக்கு எது பிடிக்காது, இல்ல வரப்போகிற தீர்க்க தரிசனங்கள், இவை எல்லாவற்றையும் அறிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இருந்தாலுமே நாம் அன்றாடம் செய்கிற காரியங்களை, அது உலகத்தின் கடமைகளா இருக்கட்டும், இல்ல கர்த்தர் விரும்பிய காரியங்களா இருக்கட்டும், அவைகளை நாம் முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாக, உற்சாகமாக, மனோவாஞ்சியாக செய்கிறோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா? இன்றைய வசனங்களை கேட்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியன்ஸ் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். ஆமென். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுடைய உலகத்துக்குரிய வேலையா இருக்கலாங்க, அல்லது வீட்டுக்குரிய வேலையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், இல்ல படிப்பு சொல்லி கொடுக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிற ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு இச்சையை விடுகிற ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு பாவத்தை மேற்கொள்ற ஒரு விஷயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? வேற வழி இல்லைன்னு சொல்லி நம்ம செய்யறோமா, இல்ல மனப்பூர்வமா முழு உற்சாகத்தோடு மனோவாஞ்சையாக நம்ம செய்கிறோமா? நான் இயேசு கிறிஸ்து பாக்குறது, அவருக்கு பிடிக்கிறத நம்ம செய்யறோமா இல்லையன்றதை மட்டும் அவர் பாக்குறது இல்ல, அவருக்கு பிடித்த காரியத்தை நம்ம மனப்பூர்வமா செய்கிறோமா இல்லையன்றதை நிச்சயமா கவனிக்கிற தேவனா தான் இருக்கிறார். ஏன்னா அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற தேவன். சோ உள்ளந்திரியங்கள்ல முழு இருதயத்தோடு தான் நான் கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை செய்கிறேனா, மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இப்ப தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்ட சித்தம்ன்றதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ரோமர் 12:2 தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்பதை நம்ம உணர்ந்துக்கணும், பகுத்தறியணும். அதனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை எப்படி நம்ம செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா மனப்பூர்வமான வில்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பைபிள்ல வில்ஃபுல் சின்னு சொல்லி எழுதியிருக்குது, வில்ஃபுல் ஒபீடியன்ஸ் சொல்லி எழுதியிருக்கு. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் அப்படின்ற வார்த்தையும் வேதத்துல இருக்குது. மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தார்கள் என்கிற வார்த்தைகளும் வேதத்துல இருக்குது. இப்ப மனப்பூர்வமா, உற்சாகத்தோடு, மனோவாஞ்சியா நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் இருப்போம். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமன் 6:17. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும், பழைய வாழ்க்கையில நம்ம பாவத்துக்கு தான் அடிமையா இருந்தோம், உண்மைதான். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, இந்த உபதேச சட்டம்னா என்னதுங்க? உங்க கையில இருக்கிற பைபிள் தான். அப்போ உங்க கையில இருக்கிற பைபிள் இது ஒரு சட்ட புஸ்தகம். இந்த உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி கீழ்ப்படியணுமா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். இப்ப நம்ம செய்கிற கடமைகளை நம்ம மனப்பூர்வமா செய்கிறோமா? பழைய ஏற்பாட்டுல அந்த வனாந்தரத்துல இருந்த யூதர்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க மனப்பூர்வமாலாம் கீழ்ப்படியில, அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்பதை நான் பாக்குறோம். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அவங்களுடைய வார்த்தையினால, அவங்களுடைய கிரியையினால இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். மனப்பூர்வமா அவங்க கீழ்ப்படியல. மீண்டும் எகிப்துக்கே நாங்க திரும்பி போறோம்ன்ற வார்த்தைகள் உள்பட கடினமான வார்த்தைகளை சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்க வெசனப்படுத்தினாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அவங்களும் இயேசு கிறிஸ்து சொன்னபடி கேட்டுட்டு எகிப்தை விட்டு கிளம்பி வந்தவங்க தானே. எகிப்தை விட்டு கிளம்பி சீனாய் மலையில 10 கற்பனையை வாங்கினவங்க தானே. அதுவும் 10 கற்பனையை முதல் தடவை உடைச்சு போட்டு 2வது முறையும் வாங்கின பிள்ளைகள் தானே. பட் ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவர்கள் மனோவாஞ்சையாய் செய்யவில்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார்.
கர்த்தருக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சாலுமே நம்ம முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு வாஞ்சியோட, உற்சாகத்தோட வந்துட்டு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ உங்களுடைய அன்றாடம் வேலைகளா இருந்தாலும், இந்த உலகத்திற்குரிய இந்த ஜீவியத்திற்குரிய கடமைகளா இருந்தாலும், இல்ல ஆவிக்குரிய கர்த்தருக்கு பிரியமான வந்துட்டு கிரியைகளா இருந்தாலும், மனப்பூர்வமாக நாம் செய்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து இந்த வசனங்களை தொடர்ந்து கவனிக்கலாம். வாசிக்கலாம். 2 நாளாகமும் அதிகாரம் 25 முதல் 2 வசனங்கள். 2 Chronicles chapter 25 verses 1 to 2. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவனதாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழுமனதோடு அப்படி செய்யவில்லை. ஆமென். அமத்சியா ராஜா, நம்ம ஏற்கனவே கூட இதுக்கு முந்தின வாரங்கள்ல அமத்சியா ராஜாவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அமத்சியா அப்படிங்கிற ஒரு ராஜா எருசலேமிலே அரசாண்டான். தாவீதுடைய வழியில அந்த வம்சத்துல வந்திருந்த ராஜா தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை தான் செஞ்சான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. கர்த்தர் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோன்றதை மட்டும் கவனிக்கிறது இல்ல, எப்படி செய்யறோன்றதையும் கவனிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியத்தை வேண்டா வெறுப்பா செஞ்சா அது கர்த்தருக்கு தேவை கிடையாது. நம்ம கர்த்தருக்கு பிடிச்ச காரியத்தையே வேண்டா வெறுப்பா செஞ்சோம்னு சொன்னா அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்காது. சோ அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இப்ப இன்னைக்கு செம்மையானதுன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? இப்போ பைபிள் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அடிப்படையா பார்த்தா ஒரு கிறிஸ்தவர் என்பவர் நிச்சயமா பைபிள் வாசிச்சே ஆகணும் இல்லைங்களா? சிறு பிள்ளைகளா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும் பைபிள் வாசிச்சே ஆகணும். ஆனா இந்த பைபிள் வந்துட்டு எதுக்காக வாசிக்கிறோம்? ஒரு கட்டாயத்துக்காக வாசிக்கிறோமா, ஒரு கடமைக்காக வாசிக்கிறோமா, இல்ல முழு மனதோடு வந்துட்டு உற்சாகமா நம்ம வந்துட்டு மனோ வாஞ்சையாய் நம்ம வாசிக்கிறோமா, மனப்பூர்வமா இதை செய்யறோமா? இதுதான் கர்த்தர் பாக்குறாரு. 2வது, பைபிள் படிச்சுட்டு அடுத்து ஜெபிக்கிற ஒரு காரியம். இந்த ஜெபத்தை வந்துட்டு முழு உற்சாகத்தோடு மனோ வாஞ்சையாய் முழு மனதோடு நம்ம செய்கிறோமா, இல்ல அதுவும் ஒரு கடமைக்காக ஜெபம் செய்கிறோமா? ஏன்னா இப்படி கடமைக்காக பைபிள் படிச்சு கடமைக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இந்த உலகத்தில் இன்றும் இருக்கிறது. நாம அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த நாளாகமத்துல வந்துட்டு அமத்சியா ராஜாவை பத்தி கர்த்தர் தெளிவாவே சொல்றார். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. இல்ல ஒரு ஏழை வெளியில வந்துட்டு உங்கள்ட்ட தண்ணி வேணும்னு சொல்லி கேட்கறாங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம சந்தோஷமா எடுத்து கொடுக்குறோமா இல்லையா? இல்ல வந்துட்டு வேண்டா வெறுப்பா நம்ம வந்துட்டு எடுத்து கொடுக்குறோமா? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இருதய சிந்தனைகளை கர்த்தர் பாக்குறார். உங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அதை வந்துட்டு மனோ வாஞ்சையா நம்ம செய்யறோமா, முழு உற்சாகத்தோட செய்யறோமா, இல்ல வேற வழியே இல்ல வந்துட்டாங்க அப்படின்ற லெவல்ல நம்ம செய்யறோமா? கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் வந்துட்டு முழு உற்சாகத்தோட முழு மனதோட நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமான முறையில இருக்க முடியும். இப்ப அமத்சியா ராஜாவை பார்த்தோம். கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செஞ்சா கூட முழு மனதோட அவன் செய்யவில்லை. இன்னொரு ராஜாவை பத்தி படிக்கலாம். 2 நாளாகமும் அதிகாரம் 31 வசனங்கள் 20 முதல் 21 வரை. 2 Chronicles chapter 31 verses 20 to 21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஆமென். ஆமென். எசேக்கியா ராஜாவை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். போன வாரம் யோசியாவை பத்தி நம்ம வந்துட்டு பார்த்தோம். யோசியாவனுடைய ஒரு பாட்டன் தான் வந்துட்டு எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜா தாவீது வழிவந்த ஒரு ராஜா வந்துட்டு அவன் யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் இல்லைங்களா? அமத்சியா ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதே மாதிரிதான் எசேக்கியா ராஜாவும் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2 பேரும் செம்மையானதை தான் செஞ்சாங்க. ஆனா அமத்சியா ராஜா முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்றதை வாசிச்சோம். ஆனா இங்க 2 நாளாகமும் 31, 21 என்ன சொல்லுது? கடைசி அந்த வசனம் முடிகிறப்ப அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அப்ப எசேக்கியா ராஜா வந்துட்டு முழு இருதயத்தோட கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். அமத்சியா ராஜா வந்துட்டு முழு இருதயத்தோட செய்யல, ஆனா கர்த்தருக்கு பிரியமானதா செஞ்சான். இட்ஸ் அ ஃபைன் டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிறு வித்தியாசம் தான் இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமானதை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஆனா முழு இருதயத்தோடு செய்யறாங்களா? பைபிள் அநேகர் படிக்கிறாங்க, ஜெபம் அநேகர் செய்யறாங்க, குடும்ப ஜெபம் அநேகர் செய்யறாங்க, கூடுகையும் அநேகர் வந்துட்டு பண்றாங்க, சபை கூடுகை அட்டன் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல இருந்து அநேக காரியங்கள்
இல்ல கணவர்கள் வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறதோ, இல்ல வந்துட்டு வீட்டுல இருக்கிற சகோதரிகள் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தாருக்கு சமைச்சு போடுறதோ, பிள்ளைகள் படிக்கிறதோ, கடமைகளை அநேகர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா முழு இருதயத்தோடு நாம் செய்கிறோமா? நான் எசேக்கியா ராஜாவை பத்தி வேதம் என்ன சொல்கிறதுனாக்க, அவனுடைய விசுவாசத்தை போல எந்த ஒரு ராஜாவுக்கும் இல்லைன்னு சொல்லி அவனை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களையும் அவனுக்கு பின்னாடி இருந்த ராஜாக்களையும் கம்பேர் பண்ணி, அவனுடைய விசுவாசத்தை போல ஒருவனுக்கும் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜாவை பத்தி எழுதியிருக்கு. இவன் தான் எதிரி நாட்டு ராஜா, தனக்கு எதிராக போர் தொடுத்து வரும் பொழுது அவன் எந்த ஒரு கத்தியையும் தூக்காம கர்த்தர்ட்ட போய் அழுது மன்றாடின ஒரு ராஜா. அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் கர்த்தருடைய பார்வையில வச்சு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு கர்த்தர்ட்ட அழுது மன்றாடிய ராஜா எசேக்கியா ராஜா தான். அவன் நிமித்தம் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பிவிட்டு ஒரே நாள்ல 1,00,000க்கும் மேல இருக்கிற அந்த எதிரி நாட்டு படைகளை வந்துட்டு கர்த்தர் ஒரு தூதனை கொண்டு எல்லாத்தையும் சங்காரம் வந்துட்டு செய்தார். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு ராஜா தான் வந்துட்டு இந்த எசேக்கியா ராஜா. இவனும் கர்த்தருக்கு செம்மையானதான் செஞ்சான், அமத்சியாவும் கர்த்தருக்கு செம்மையானதான் செஞ்சான். ஆனா அமத்சியா முழு இருதயத்தோடு அவன் செய்யவில்லை. ஆனா எசேக்கியா ராஜா தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அதனாலதான் எசேக்கியா ராஜாவை பத்தி ஆவியானவரே வந்துட்டு ரொம்ப நன்மையான காரியங்களை எழுதியிருக்கிறார். இப்ப தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன புத்தி சொல்றான்றதை கவனிச்சு பார்க்கலாம். 1 நாளாகமம் அதிகாரம் 28 வசனம் 9. 1 Chronicles 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆமென். என் குமாரனாகிய சாலமோனே அப்படின்னு சொல்லி தாவீது வந்துட்டு மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்கிட்டு பேசுற வாக்கியங்கள் தான் இந்த வசனங்கள் எல்லாம். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை எப்படி தேடணுமா? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நம்ம கர்த்தரை சேவிக்க வேண்டியது எப்படி? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன், உள்ளந்தரியங்களை ஆராய்கிற தேவன். நீங்க என்ன செஞ்சாலும் அதை எப்படி செய்றீங்கன்னு பாக்குற தேவன் தான் அவர். நீங்க என்ன செய்றீங்கன்றது முக்கியம்தான், பட் ஆனா எப்படி செய்றீங்கன்றது அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம்தான். இப்ப நம்ம கூடுகைக்கு வந்துட்டு போறோம், பட் அதை முழு இருதயத்தோட கூடுகைக்கு போறோமா? கரெக்டா டைமுக்கு வந்துட்டு கூடுகைக்கு வந்துட்டு போறோமா? அதை கர்த்தர் வந்துட்டு பாக்குறார். முழு இருதயத்தோட போறோமா? இல்ல நம்ம ஏதாவது கூடுகைக்கு ஒரு சமைச்சு கூட நம்ம எடுத்துட்டு போகலாம், முழு இருதயத்தோட அதை செய்யறோமா? நம்ம வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கிறது, நம்ம இந்த உலகத்தின் கடமைகளை செய்யறது, இல்ல வந்துட்டு குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடுறது, இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதோ, இல்ல பாடம் படிக்கிறதோ, பாடம் சொல்லி கொடுக்கறதோ, இல்ல ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதோ, எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு நீங்க செய்யற உதவிய கூட, ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தா கூட அதை நீங்க எப்படி செய்றீங்கன்றத கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். கடமைக்காக செய்யற காரியங்களுக்கு வந்துட்டு பலன் இல்லை என்பதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அமத்சியா ராஜாவை போலதான் நம்மை குறித்தும் வந்துட்டு மெமரி புக்ல எழுதப்பட்ட கூடாது இல்லைங்களா? ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? அந்த ஞாபக புஸ்தகத்துல எசேக்கியா ராஜாவை போல நம்மை குறித்து கர்த்தர் எழுதணும்னு சொல்லி பிரயாசத்தோட இந்த வசனத்தை கவனிச்சு பார்க்கலாம். சாலமோனே, கர்த்தரை வந்துட்டு நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவின்னு சொல்லி தாவீது வந்து சொல்லி கொடுக்குறான். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். சோ உண்மையிலே சாலமோன் கர்த்தரை வந்துட்டு தன்னுடைய இள வயதுல வந்துட்டு அற்புதமா தேடினா கர்த்தர் அவனுக்கு தென்பட்டார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இந்த வசனம் கிட்டத்தட்ட சாலமோன் வாழ்க்கையில வந்துட்டு உண்மை ஆயிடுச்சு. சாலமோன் தன்னுடைய வயதான காலத்துல கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவன் புறஜாதி பெண்களை திருமணம் பண்ணி அவன் அதே போல சிலை வழிபாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். கிட்டத்தட்ட கர்த்தர் கைவிட்ட நிலைமையில தான் கடைசி நாட்கள்ல வந்துட்டு இருந்தான். பட் ஃபைனலா அவன் மனம் திரும்பிய பிறகு எழுதின புஸ்தகம் தான் அந்த பிரசங்கி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். பிரசங்கில வந்துட்டு அந்த கடைசி 2 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க அவன் வந்துட்டு மனம் திரும்பிட்டான்னு சொல்லி நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். அதே போல தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமும் செய்து கொடுத்திருக்கிறார். என் கிருபையை நான் சவுலிடமிருந்து விலக்கியது போல சாலமோனிடமிருந்து என் கிருபையை நான் விலக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு செய்து கொடுத்ததுனால கடைசி நேரத்துல சாலமோன் தப்பிச்சுக்கிட்டான். ஆனா சாலமோனை பார்த்து தாவீது என்ன சொல்றான்? கர்த்தரை நீ உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கணும். அப்ப எதை செய்தாலும் நான் உற்சாகமாக நான் செய்கிறேனா? நான் என்ன செஞ்சாலும் இந்த உலகத்தின் கடமைகளோ அல்லது கர்த்தருக்குரிய காரியமோ எதை செய்தாலும் வந்துட்டு நான் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, உற்சாகத்தோடு வந்துட்டு மனோவாஞ்சையாய் நான் செய்கிறேனா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 24 வரை வாசிக்கலாம்.
நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, இதே வார்த்தையை தான் வந்துட்டு கர்த்தரை சேவி அப்படின்ற வார்த்தைய தாவீது சாலமோன்ட்ட சொன்னான் இல்லைங்களா? இங்க பவுலுமே இதே தான் வந்துட்டு எழுதுறான். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நம்ம அவருக்கு சேவகம் செய்கிற பிள்ளைகள், அவரை சேவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணுமா? 24வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்க மத்தேயு மலை பிரசங்கத்துல வந்துட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் கர்த்தருடைய அந்த மலை பிரசங்கத்துல இருக்கிற வசனங்களை கேட்டு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அங்க சொல்றாரு, நீ உபவாசம் இருந்தா கூட அதை மத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி செஞ்சா உனக்கு பலன் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா ஒருவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி உபவாசம் இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உபவாசம் இருக்கிறது கர்த்தருக்கு பிடிச்சதுதாங்க. பட் அதை கூட வந்துட்டு முழு இருதயத்தோடு செய்யலைனாக்கா அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதே போல ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கூட தாரை ஊதுவியாதே அப்படின்னு சொல்லி சொல்றார். ட்ரம்பட்டை வாசிச்சுக்கிட்டு தாரை ஊதுவித்து நான் வந்துட்டு ஒரு உதவி செய்யறேன்னு சொல்லி மத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி செய்யாத, வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதது போல் உதவி செய்ய வேண்டும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு பிடித்த காரியமாகிய இந்த உபவாசம் இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, இந்த காரியத்தை கூட வந்துட்டு நம்ம எப்படி செய்யணுமா? முழு இருதயத்தோடு மனோ வாஞ்சையை உற்சாகமாக நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் பவுல் சொல்லி கொடுக்கிறான். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள், மனுஷருக்கென்று செய்ய வேண்டாம். அவங்க பாக்குறாங்க, அவங்க கோச்சுக்குவாங்க, இல்ல இவங்க என்னைய பத்தி மேன்மையா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி மனிதர்களுக்காக எந்த காரியமும் செய்ய வேண்டாம். நான் மனிதர்களுக்காக ஏதாவது காரியம் செய்ய போயிட்டோம்னு சொன்னாக்க அங்கவே வாழ்க்கையில காம்ப்ரமைஸ், புளிப்பு மாவுன்றது ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் புளிப்பு மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. சோ இதனுடைய அந்த ரூட் எங்க இருக்குன்னா, பைபிள் வாசிக்கிறதே நான் எதுக்கு வாசிக்கிறேன்ற ஒரு கேள்வியை நான் கேட்டு பார்க்கணும். யாராவது என்னை கேள்வி கேட்பாங்கன்றது நான் வாசிக்கிறேனா? என்னுடைய கணவனோ, என்னுடைய மனைவியோ, என் பிள்ளைங்களோ, என்னுடைய பெற்றோரோ என்னை கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறோமா? இல்ல உற்சாகமா நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். இது ஜீவனுள்ள வசனங்கள், இந்த வசனம் தான் என்னோட இருதயத்துல எழுதிக்கணும், இந்த வசனங்கள் தான் எனக்கு ஜீவ ஊற்றா இருக்குன்னு சொல்லி முழு இருதயத்தோடு மனோ வாஞ்சையாய் உற்சாகமா வாசிக்கிறோமா? ஈவன் ஜெபிக்கிறது கூட, பர்சனல் பிரேயரா இருக்கட்டும், ஃபேமிலி பிரேயரா இருக்கட்டும், இல்ல சபையில நம்ம கூடி ஜெபிக்கிறதா இருக்கட்டும், இதை நம்ம மனோ வாஞ்சையாய் உற்சாகமா செய்கிறோமா? ஃபேமிலி பிரேயர் இல்ல சண்டே கேதரிங்கா இருக்கட்டும், இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு உபகாரம் பண்றது, ஒரு பணம் கொடுக்கறதோ, ஒரு சாப்பாடு போடுறதோ, ஒரு காஃபி டீ கொடுக்கறதோ, ஏழைகளுக்கு செய்யற உதவிகளா இருக்கட்டும், இல்ல வீட்டுல செய்யற சமையல், ஆபீஸ் வேலைகளா இருக்கட்டும், பிள்ளைகள் படிக்கிறதா இருக்கட்டும். சோ எதுவா இருந்தாலும் வந்துட்டு நாம் எப்படி செய்கிறோம்? அநேகர் தங்களுடைய சம்பளம் வாங்குற ஆபீஸ் வேலையை பாக்குறதுக்கு ரொம்ப அழுத்துக்கிறாங்க. கர்த்தர் அதுக்கு யார் மூலமோ ஒரு கூலி கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கூலியை வந்துட்டு கொடுக்குறாரு, அது பிரைவேட் செக்டரோ கவர்மெண்ட்லயோ. பட் செய்யற வேலைக்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழுத்துக்கிறாங்க. பட் கர்த்தருக்கு சில கடமைகளை கொடுத்திருந்தாருனாக்க அதை நம்ம வந்துட்டு முறுமுறுக்காமல் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முறுமுறுத்தம்னாக்க என்ன ஆகும்? காம்ப்ரமைஸ் பண்ணாக்க என்ன ஆகும்? முழு இருதயத்தோட ஒரு காரியத்தை செய்யாம முழு உற்சாகத்தோட நம்ம செய்யலனாக்க, மனோ வாஞ்சையா செய்யலனாக்க என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 15 வசனங்கள் 9 முதல் 11 வரை வாசிக்கலாம். 1 Samuel chapter 15 verses 9 to 11. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னதே, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆமென். ஆமென். சவுலுகிட்ட கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு கடமையை வந்துட்டு கொடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுலுகிட்ட வந்துட்டு ஒரு கட்டளை பிறக்குது. வந்துட்டு நீ போய் வந்துட்டு அந்த இஸ்ரவேலுடைய எதிரிகளா இருக்கிற அந்த மக்களை வந்துட்டு நீங்க கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வந்துட்டு அந்த அமலேக்கியர் அப்படின்ற அந்த கூட்டத்தாரை வந்துட்டு நீங்க முற்றிலுமா அவர்களை வந்துட்டு கம்ப்ளீட்டா கொலை செய்ய வேண்டும். அவங்களுடைய ஆடு மாடு எந்த பொருட்களையும் நீங்க எடுத்துக்க கூடாது, எல்லாத்தையும் கொன்று போட வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆனா சவுல் என்ன பண்றான்? சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும்
நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரேடு செகண்ட் கிரேடு அழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆட்டுக்குட்டிகளை அழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. நலமான எல்லாவற்றையும் எழுதியிருக்கு. இதுல தங்கம் பொண்ணு வெள்ளி அதெல்லாம் கூட வந்துட்டு இருக்கும். அழித்து போட மனதில்லாமல் ஆகாகன்றது அந்த ராஜா, அந்த ராஜாவையும் வந்துட்டு கொன்று போட வேண்டும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் அதை செய்யறதுக்கு சவுலுக்கு மனது இல்லை. அவன் என்ன சொல்றான் வந்துட்டு நான் வந்துட்டு கர்த்தருடைய கடமையை செஞ்சுட்டேன்றான். நீங்க அடுத்து வந்துட்டு தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான் வந்துட்டு. சோ இங்க காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறான் வந்துட்டு. அதே போல முழு இருதயத்தோட கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யல. அவனுக்கு அந்த முதல் தரமான ஆடு மாடு அதன் மேல ஒரு கண் இருக்குது. முதல் தரம் மட்டும் இல்ல, இரண்டாம் தரமான ஆடு மாடுகள் மேலேயும் ஒரு கண் இருக்குது. இப்போ கர்த்தர் சொன்ன காரியத்தை அவன் செஞ்சான், ஆனா முழு இருதயத்தோட வந்துட்டு அவன் செய்யல. காம்ப்ரமைஸ்டா தான் அந்த வேலையை வந்துட்டு பாக்குறான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ண ஆட்களை பார்த்து, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். நிறைய ஆடு மாடுகளை கொலை பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டுட்டான். நிறைய ஆடு மாடுகளை வெட்டி போட்டுட்டான். நிறைய அமலேக்கேரியும் வந்துட்டு வெட்டி போட்டுட்டான். ஆனா ஆகாகன்ற ராஜாவை மட்டும் அவன் வெட்டி போடல. சோ கிட்டத்தட்ட கர்த்தர் சொன்ன விஷயத்துல ஒரு 90, 95, 99% அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான். ஆனாலும் முழு இருதயத்தோடு அவன் செய்யவில்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை வந்துட்டு அவன் நிறைவேற்றலன்னு சொல்லி. பட் இப்ப அடுத்து நடக்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்க கவனிச்சு பாருங்க. சவுல் வந்துட்டு சாமுவேல்கிட்ட என்ன சொல்றான்றதை நம்ம கவனிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 15 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். ஆமென். கர்த்தர் சொல்றாரு 11வது வசனத்துல, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். கர்த்தர் சொல்றாரு அவன் எனக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லி. ஆனா சவுல் வந்துட்டு ராஜா என்ன சொல்றான் 13வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லி பச்சை பொய் சொல்றான் இல்லைங்களா. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொல்லி அவன் பொய் சொல்றான். கர்த்தர் சொல்றாரு என்னுடைய வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமற் போனான்னு சொல்லி. அதற்கு சாமுவேல் என்ன பதில் சொல்றாரு, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? இது என்னது, ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், இது எதுக்கு, ஏன் இந்த சத்தம் கேட்குது? இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றலன்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி டிஃபெண்ட் பண்றான்றதை வந்துட்டு கவனிச்சு பாருங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். தேவனுக்கு பலியிடுறதுக்காக தாங்க இதெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு வச்சிருக்கிறோம், சும்மா எல்லாம் வைக்கல, நாங்க எதுவும் தப்பெல்லாம் வந்துட்டு பண்ணலன்னு சொல்லி தன்னைத்தானே தன்னுடைய தவறுகளை டிஃபெண்ட் பண்றான். எப்படி உம்முடைய தேவன், கர்த்தர் நம்முடைய தேவன் அவன் சொல்லல, என்னுடைய தேவன் அவன் சொல்லல, உம்முடைய தேவன் சொல்லி அவன் தேவனை விட்டு விலகிட்டான்றத இந்த வார்த்தையிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னைக்கு காம்ப்ரமைஸ் பண்றோமோ அன்னைக்கு வார்த்தையிலையும் தாறுமாறு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உம்முடைய தேவன் அந்த ரேஞ்சுக்கு தான் அவன் பேசி இருக்கிறான். அடுத்து இந்த கான்வர்சேஷனை நீங்க தொடர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாவை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். ஆமென். திரும்பவும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை, நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்னன்னு சொல்லி 2வது முறை கேள்வி கேட்கிறார். கேட்கிறப்ப சவுல் என்ன பண்றான், திரும்பவும் டிஃபெண்ட் பண்றான். நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டுங்கிறான். கர்த்தர் சொல்றாரு, அவன் நான் சொல்றதை கேட்கலங்கிறாரு. பட் அவன் மீண்டும் 2வது முறையும் போய் தான் சொல்றான், நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன்னு சொல்லி சொல்றான். எல்லாத்தையும் வந்துட்டு சங்காரம் பண்ணணும்னா ராஜாவை இவன் சங்காரம் பண்ணல. அது போல ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் வந்துட்டு கொன்று போட வேணும்னு கர்த்தர் சொல்றாரு. பட் அதுல முதல் தரம் 2வது தரத்தை இவன் வந்துட்டு எடுத்துக்கிட்டான்.
ஆனா என்ன சொல்றான் அடுத்த வசனத்துல, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. யாருடைய தேவன்? உம்முடைய தேவன் சொல்லி கர்த்தரை விட்டு பிரிந்தது போலதான் அவன் பேசுறான். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். என்னைக்குமே அநேகர் கொடுக்கிற லேம் எக்ஸ்கியூஸ் இதுதான். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஏன் சேவிக்கல அப்படின்னு கேட்டாக்க, கர்த்தர் பேரை சொல்லியே ஒரு எக்ஸ்கியூஸ் வந்துட்டு வரும். கர்த்தரை சேவிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த தப்பு பண்றேன் அப்படின்ற லெவல். இன்னைக்கு சவுல் ராஜா வந்துட்டு வேற எதுவும் லேம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. கர்த்தருக்கு பலியிடுறதுக்கு தாமா நான் இதை வந்துட்டு செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்காம போனதே கர்த்தர் மேல உள்ள அன்புல தான், கர்த்தர் மேல உள்ள மரியாதைலான்னு சொல்லி கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தான் நான் வந்துட்டு கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனேன்ற லெவலுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே வரான். அடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி பேசுகிறத இந்த முடிவின் காரியங்களை கவனிச்சு பார்க்கலாம். வசனங்கள் 22 முதல் 24 வரைக்கும் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஆமென். ஆமென். 2 முறை சாமுவேல் தீர்க்கதரிசி கேள்வி கேட்டும் சவுல் ராஜா போய் தான் சொன்னான். 3வது முறை சாமுவேல் தீர்க்கதரிசி கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, டைரக்டா கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நான் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தான் இந்த முதல் தரம் 2ஆம் தரம் இதெல்லாம் நான் கொல்லலேன்னு சொல்லி சொன்னான். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிற கேள்வி என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியமா, உன் பலி கர்த்தருக்கு முக்கியமா? அப்ப எது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் பிரதானமா இருக்கு. எப்படி கீழ்ப்படியணும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு மனோ வாஞ்சையாய் உற்சாகமா வந்துட்டு கீழ்ப்படியணும். இதுதான் கர்த்தருக்கு தேவை. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்னைக்கு நாம ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் கர்த்தருக்கு பிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய கீழ்ப்படிதல் தான். நம்முடைய ஜெபம் நல்லதுதான், நம்ம ஜெபிக்கிறது நல்லது, நம்ம பைபிள் வாசிக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் பிரியப்படுவது கீழ்ப்படிதல்ல தான் வந்துட்டு. அப்ப கீழ்ப்படிதல் ஏன்னா பலி என்று எழுதி இருக்கிறது. அப்ப பலின்னு சொல்றது புதிய ஏற்பாட்டுல எப்படி வந்துட்டு இது மாறி இருக்குது? ஸ்தோத்திர பலியாக மாறி இருக்கிறது. இப்ப பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் அப்படின்னா நீங்க சொல்ற ஸ்தோத்திர பலியை காட்டிலும் உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு முக்கியமா தேவை. ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல். கர்த்தருக்கு வந்துட்டு செவி கொடுத்து முழு இருதயத்தோடு மனோ வாஞ்சையாய் உற்சாகமா கீழ்ப்படிவது, இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியம். இன்கேஸ் நம்ம கர்த்தருக்கு பிடிச்சதை செய்யறோம், முழு இருதயத்தோட செய்யல, உற்சாகமா செய்யலன்னா கர்த்தர் என்ன சொல்லுவார்னாக்க, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. கர்த்தருக்கு பிடிச்சதை நான் செய்வேன், ஆனா முழு இருதயத்தோட செய்ய மாட்டேன், உற்சாகமா செய்ய மாட்டேன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இது பில்லி சூனிய பாவம், இது அவபக்தி, இது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா சவுல் ராஜா கீழ்ப்படியாமலாம் இல்லைங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சவுல் ராஜா கீழ்ப்படியாம வந்துட்டு இல்ல, கிட்டத்தட்ட 99% கீழ்ப்படிஞ்சிட்டான். ஆனா 1% முழு இருதயத்தோட கீழ்ப்படியில, மனோ வாஞ்சையாய் உற்சாகமாக அவன் கீழ்ப்படியில. அதனால சவுலுக்கு கிடைக்கிற தண்டனை வந்துட்டு என்னது? நீ பில்லி சூனிய பாவத்துல இருக்குத, நீ வந்துட்டு அவபக்தியா வந்துட்டு இருக்கிற, விக்கிரக ஆராதனை செய்யற, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அப்ப இனிமேட்டு நீ ராஜா கிடையாதுன்னு சொல்லி ஜட்மெண்ட் பாஸ் பண்ண பிறகு அப்பதான் சவுல் ராஜா தன்னுடைய தப்பையே புரிஞ்சுக்கிறான். என்ன சொல்றான்? நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன். ஏன் முழு இருதயத்தோட செய்யலன்றதை கவனிச்சு பாருங்க. ஜனங்களுக்கு பயந்துட்டான், சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு வந்துட்டு பயந்துட்டான். நாம எத்தனை முறை நம்மளோட சுத்தி உள்ள குடும்பத்துக்காகவோ சொந்தக்காரவங்க நண்பர்கள் இவர்களுக்காக வந்துட்டு பாவத்துல விழுந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனங்களுக்கு பயப்படக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. நாம் பயப்பட வேண்டியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் இயேசு கிறிஸ்து சொல்றார். உங்களுடைய சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள்னு சொல்றார். நம்ம பயப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான். தெய்வ பயம் என்பது அவருடைய வசனத்திற்கு பயப்படுகிற பயம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார்.
இப்ப இந்த சவுல் ராஜாவுடைய எக்ஸாம்பிள்ல வந்துட்டு நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தது என்னது? காம்ப்ரமைஸ் பண்ணா கர்த்தருக்கு பிடிக்காது. முழு இருதயத்தோட ஒரு காரியத்தை செய்யலைன்னா கர்த்தருக்கு பிடிக்காது. அமத்சியா ராஜாவுடைய விஷயத்திலையும் பார்த்தோம். கர்த்தருக்கு பிடிச்சதை செஞ்சான், ஆனா முழு இருதயத்தோட செய்யல. ஆனா எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிடிச்சத முழு இருதயத்தோட அவன் செய்தான் என்று எழுதியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல காணிக்கை கொடுக்குறாங்கன்னா அந்த காணிக்கையை கூட மனப்பூர்வமா கொடுத்தா வாங்கிக்க, இல்லாட்டினா வாங்காதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 25 வசனம் 2. எக்ஸடஸ் சாப்டர் 25 verse 2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஆமென். யாருகிட்ட காணிக்கை வாங்கணும்னு கர்த்தர் சொல்றாரு? மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மனப்பூர்வமா உற்சாகமா யார் கொடுக்குறாங்களோ அவனிடத்தில் கர்த்தருக்கு காணிக்கையை வந்துட்டு வாங்கணும். மனப்பூர்வமா கொடுக்கலனாக்க காணிக்கையை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், காயின் ஆவேலுடைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் வந்துட்டு ஆவேலோட காணிக்கையை வந்துட்டு அவர் ஏற்றுக்கொண்டார். பட் காயினுடைய காணிக்கை வந்துட்டு அவர் ஏத்துக்கல. ஏன்னாக்கா மனப்பூர்வமா காயின் வந்துட்டு அந்த காரியத்தை செய்யல. முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு காயின் வந்துட்டு அந்த காணிக்கையை செலுத்தியிருந்தானாக்க நிச்சயமா அந்த காணிக்கையை கர்த்தர் வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனா ஆபேல் வந்துட்டு முழு இருதயத்தோட மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு அதை செஞ்சதுனால ஆபேலினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. வாசிக்கலாம். லேவியராகவும் அதிகாரம் 22 வசனம் 29. லெவிட்டிகஸ் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களாகில் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் எப்படி செலுத்தணுமா? மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது முக்கியம் இல்லை. அதை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமா செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது காணிக்கையா இருக்கலாம், அது ஸ்தோத்திர பலியா இருக்கலாம், வந்துட்டு அது எதுவாக இருந்தாலும், சுவிசேஷம் அறிவிக்கிற காரியமா இருந்தாலும் மனப்பூர்வமாக நாம் செய்ய வேண்டும். ஈவன் அவருடைய சபையை வழிநடத்துகிற காரியமா இருந்தாலும் வழிநடத்துகிற சபையின் மூப்பர்களுக்கு, கண்காணிகளுக்கு கர்த்தரை தான் சொல்றாரு, மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும். அப்பதான் வந்துட்டு கண்காணிப்புக்குரிய அந்த ஜீவகிரிடம் அந்த ஒரு வெகுமதிகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். யாரா இருந்தாலும் கர்த்தரோடு சொல்கிற கடமைகளை வந்துட்டு மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல் 3 வரை. 1 Peter chapter 5 verses 2 to 3. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆமென். எப்படி வந்துட்டு ஒரு சபையை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு? கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. சோ சபையில இருக்கிற சீஷர்களா இருந்தாலும் கண்காணிகளா இருந்தாலும் மனப்பூர்வமாக உற்சாக மனதோடு வந்துட்டு முழு இருதயத்தோடு கர்த்தர் சொல்கிற கடமைகளை நாம் செய்ய வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். இந்த படிப்பினையை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே படிப்பினையில தான் வந்துட்டு இன்னமுமே நம்ம நிக்கிறோம், முழு இருதயத்தோடு. சோ இன்னைக்கு நீங்க 2 வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு மனப்பூர்வமா அப்படின்ற ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட எல்லா வசனத்திலையும் இருக்கும். அப்படி இல்லைன்னா உற்சாகம்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த 2 வார்த்தைகள்ல ஒண்ணு முழு இருதயம், மனப்பூர்வம் அல்லது உற்சாகம். இந்த 3 வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தை எல்லா வசனங்களையும் ரெப்பிட்டேட்டிவா வந்துகிட்டு தான் இருக்குது. எதுக்காக கர்த்தர் இவ்வளவு நூத்துக்கணக்கான வசனங்கள் எழுதி வைக்கிறார்? எதை செய்தாலும் முழு இருதயத்தோட செய், முழு இருதயத்தோட செய். நீ சுவிசேஷம் அறிவித்தாலும், உலகத்தின் காரியங்களை செய்தாலும், அல்லது சபையை வழிநடத்தினாலும், எதை செய்தாலும் முழு இருதயத்தோட செய்யணும்னா கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதனாலதான் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு சொல்லி இருக்கிறார். அன்பு எப்படி இருக்கணுமா? அன்பு கூட மாயமற்றதா இருப்பதாக. இப்ப வெளியில அன்பு செய்யற மாதிரி நடிச்சுட்டு உள்ளுக்குள்ளார கசப்பு, விரோதம், வைராக்கியம் கூட வந்துட்டு இருக்கலாம். அது யாருக்கும், மனிதர்களுக்கு கூட வந்துட்டு தெரியாது. நான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அன்பு கூட எப்படி இருக்கணுமா? உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல தீர்ப்பு கொடுக்கிற காரியத்தை, அந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பெல்லாம் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. கர்த்தர் என்ன கேட்கிறாரு? நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தாயா? நான் தாகமாயிருந்தேன், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாயா?
ஆடை என்று இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டாயா? காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தாயா? வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? இவன் இந்த 6 காரியங்களை கூட நம்ம எப்படி செய்யணும்னு கர்த்தர் விரும்புறாருனாக்க உற்சாகத்தோடு செய்யணும்ன்றத கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 19:17. Proverbs 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமென். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். பட் ஏழைக்கு இறங்குகிறவன்னா அது எப்படி கொடுக்கணும்? ஏழைக்கு கொடுக்கறது கூட உற்சாக மனதோடு, முழு இருதயத்தோடு. இப்போ 1 ரூபா கொடுக்குறோமா 100 ரூபா கொடுக்குறோமான்றது முக்கியம் கிடையாது. பட் உற்சாகத்தோட கொடுக்குறோமா, இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறோமா, ஒரு டம்ளர் காஃபி கொடுக்குறோமான்றது முக்கியம் இல்லை. உற்சாகமா கொடுக்குறோமா, இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதனால அமௌண்ட் வந்துட்டு இது கர்த்தரை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. கர்த்தர் வந்துட்டு உற்சாகத்தோட நம்ம செய்யறோமா, முழு இருதயத்தோட மனோ வாஞ்சையாய் அவர் சொல்கிற காரியங்களை செய்யறோமா? இல்ல இந்த ஆவியின் கனின்னு ஒரு காரியத்தை நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். ஆவியின் கனின்ற காரியத்தை கூட முழு இருதயத்தோடு உற்சாக மனதோடு வந்துட்டு மனப்பூர்வமா செஞ்சோம்னு சொன்னா மட்டும்தான் ஆவியின் கனியிலே முன்னேற முடியும். பாவங்களை மேற்கொள்ற காரியத்துல கூட முழு இருதயத்தோடு மனோ வாஞ்சையாய் உற்சாகமா செஞ்சா மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அநேகர் வந்துட்டு நான் சிகரெட்டை விட போறேன், நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதை விட போறேன், டிவி பாக்குறதை விட போறேன், பொய் சொல்றதை விட போறேன், கெட்ட வார்த்தை சொல்றதை விட போறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லாம கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கண்ட்ரோல்டா இருக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1 மாசம் இருப்பாங்க, 2 மாசம் இருப்பாங்க, திரும்ப விழுந்துருவாங்க. காரணம் என்ன? முழு இருதயத்தோட கர்த்தருக்காக செய்தால் மட்டும்தான் இதுல நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு விழுந்துருவோம். மனோ வாஞ்சையாய் முழு இருதயத்தோடு மனப்பூர்வமா நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஆமென். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்னாக்க அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். தன்னுடைய ஆகாரத்தில் தரித்திரனுக்கு முழு இருதயத்தோட யாரு கொடுக்குறாங்களோ அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அதனாலதான் பேதுரு கூட சொல்றான், 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். எப்படியா? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் என்று புதிய ஏற்பாட்டுல நமக்கு எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டுல முறுமுறுத்ததுனாலதான், முழு இருதயத்தோட கீழ்ப்படியாததுனாலதான், உற்சாகமா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம முறுமுறுத்ததுனாலதான் அநேக லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ரட்சிப்பை அடைய முடியவில்லை. கண்டிப்பா நீங்க வாசிச்சிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி நம்புறேன். பழைய ஏற்பாட்டுல 6 லட்சம் ஆண்கள் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய மனைவிகளும் இருந்திருப்பாங்க, பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் 50 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. அதுல வந்துட்டு அநேகர் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க அதிகமான பேர் அந்த யோசுவா, காலேபு இவர்களை தவிர இவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ளார போகல. கானான் தேசம் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாரையும் அநேகர் வந்துட்டு போக முடியல. காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் முறுமுறுத்தார்கள். இப்ப கர்த்தர்கிட்ட வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இருக்கணும்? மனோ வாஞ்சையா எப்படி நம்ம கர்த்தர்ட்ட வந்துட்டு பேசணும், நமக்குரிய காரியங்களை கர்த்தர்ட்ட வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீது நமக்கு ஒரு எக்ஸலண்டான எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கிறோம். தாவீது மரிக்கும் முன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாக்கிட்டு அவனையும் அவனோட கூட இருந்த மற்ற மந்திரிமார்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஜனங்களில் முக்கியமான நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஃபைனலா ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஜெபம் பண்றான். அதை நம்ம வாசித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் அதிகாரம் 29 வசனங்கள் 5 முதல் 9 வரை வாசிக்கலாம். 1 Chronicles 29 verses 5 to 9. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெத்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆமென். ஆமென். தாவீது மரிக்கும் முன் நடக்கிற ஒரு காரியங்க இது.
தாவீது மரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சாலமோனை ராஜாவாக்கிட்டு அவன் சொல்கிற காரியங்கள் பாருங்க. கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? எல்லாரும் கொடுங்கன்னு அவன் கேட்கல. மனப்பூர்வமானவர்கள் யார் அப்படின்ற கேள்வியதான், வாலண்டியர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வியதான் கேட்கிறான். ஏன்னா அவர்கள் ஆலயம் கட்டுவதற்கு அவங்க எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணது தாவீது, சாலமோன் கிடையாது. கட்டியதுதான் சாலமோன். பட் சாலமோன் கட்டுவதற்கு முன்னாடி தேவையான தங்கம், பொண்ணு, வெள்ளி, இரும்பு, வெண்கலம், அதுக்கு தேவையான இடம், அந்த ப்ளூ பிரிண்ட் அத்தனையும் போட்டு கொடுத்தது தாவீது. இந்த அதிகாரத்தை நீங்க பிறகு நீங்க வாசிச்சு பாருங்க. பட் 6வது வசனத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது? அத்தனை பேரும், எல்லா பிரபுக்களும் மனப்பூர்வமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் கொடுத்தார்கள். 7வது வசனத்துல தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு என்னென்னலாம் கொடுத்தாங்க? பொண்ணை கொடுத்தாங்க, தங்க காசு கொடுத்தாங்க, வெள்ளியை கொடுத்தாங்க, வெண்கலத்தை கொடுத்தாங்க, இரும்பை கொடுத்தாங்க. பட் எப்படி கொடுத்தார்கள்? இவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். 8வது வசனத்துல ரத்தினங்களை கூட கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்குது. பட் எப்படி கொடுத்தார்கள்? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். 9வது வசனத்தை கவனிச்சுக்குங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது, இல்லைங்களா? அப்ப உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு வந்துட்டு கர்த்தருக்கு நம்ம எதையாவது கொடுக்கணும். நாம என்ன கொடுக்கணும்? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும். கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு நம்முடைய தங்கத்தையோ, பொன்னையோ, வெள்ளியையோ எதையுமே அவர் நம்மிடம் விரும்பவில்லை. அவர் நம்ம கிட்ட கேட்கறது வந்து நம்முடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். அப்ப ரோமர் வந்துட்டு 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாம் கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை, அந்த ட்ரூ வர்ஷிப் அப்படின்னு சொன்னா என்னது? கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்னு சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணும்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா கர்த்தரை வந்துட்டு ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோட உற்சாக மனதோட மனப்பூர்வமா மனோ வாஞ்சையா கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுக்கு தாவீது பழைய ஏற்பாட்டுல ஒரு எக்ஸலண்டான எக்ஸாம்பிளை வந்துட்டு அவன் செட் பண்ணியிருக்கிறான். அவன் மரிக்கும் முன் தனக்கு உள்ள எல்லா சொத்தையும் கர்த்தருக்காக கொடுத்துட்டான். ஏன்னா கர்த்தர் இருந்தா நான் பெற்றுக்கொண்டேன், கர்த்தருக்கே மீண்டும் நான் கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றான். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கலாம். வசனங்கள் 10 முதல் 14 வரை, verses 10 to 14. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆமென். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு சந்தோஷமா தாவீது சொல்றான். மரிக்கும் முன் எல்லாத்தையுமே தாவீது வந்துட்டு தனக்குன்னு அவன் எதுவுமே வச்சுக்கலாங்க. இந்த என்டையர் சாப்டர் படிச்சு பாருங்க. 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 2 சாப்டரையும் படிச்சுக்குங்க. சாலமோனுக்கு எவ்வளவு ஒரு எக்ஸலண்டான ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். அவன் வந்துட்டு மரிக்கும் முன் எந்த ஒரு பொருள் ஆசையும் இல்லாம முழு இருதயத்தோடு தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் கர்த்தருக்கே மீண்டும் எப்படி கொடுக்குறான் அப்படின்றத கவனிச்சு பாருங்க. 11வது வசனம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். தங்கமும் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. நான் பேருக்கு தான் ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்றான். ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். 12வது வசனத்துல, ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். இப்ப இதெல்லாம் ஒரு ராஜா சொல்லணும்னா அந்த ராஜாவுக்கு எவ்வளவு ஒரு தாழ்மை இருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. 14வது வசனத்துல, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, மனப்பூர்வமா கொடுக்கறதுக்கு எனக்கு நீங்க திராணியை கொடுத்திருந்தாலும் நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மாலே உண்டானது, என்னால் ஒன்றும் அல்லன்னு சொல்லிட்டு தான் அவன் மரிக்கிறான், இல்லைங்களா? எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எல்லாமே கர்த்தருடையதாங்க. நாம வச்சிருக்கிற பணம், காசு, பேங்க் பேலன்ஸ், சொத்து
எதுவா இருந்தாலும் ஒரு குண்டு ஊசி உள்பட அத்தனையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. எல்லாமே இந்த பூமியிலிருந்து தான் வந்துட்டு வருகிறது. அப்படின்னாக்கா அவர்கிட்ட இருந்து வாங்கி அவர்கிட்ட தான் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படின்னாக்க அவர் என்ன விரும்புகிறாரோ, நம்முடைய பணங்காசு காரியமா இருந்தாலும், நம்முடைய மற்ற காரியங்களா இருந்தாலும் எல்லாமே இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ இதைத்தான் நம்ம செய்யணும். தாவீதை போல உற்சாகமா நம்ம வந்துட்டு நம்முடைய காரியங்களை கொடுக்கணும். நம்ம முதலாவது கொடுக்க வேண்டியது என்னது? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ரெண்டாவது செய்ய வேண்டியது வந்துட்டு தேவனுடைய நன்மையும் பெரியமும் பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா எதை செய்தாலும் உற்சாக மனதோட நம்ம செய்யணும். கடைசியா ஒரு வசனம் இந்த அதிகாரத்துல வாசிக்கலாம். 17வது வசனத்தை வாசிக்கலாம். verse 17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆமென். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இப்படி உத்தம இருதயத்தோடு கொடுத்த ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சக்கேயுவை நமக்கு தெரியும். வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரை. லூக் சாப்டர் 19 verses 8 to 9. சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமேன். சக்கேயு வந்துட்டு என்ன சொல்றான்? என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எப்படி சொல்றான்? உற்சாகமா சொல்றான். முழு இருதயத்தோட மனப்பூர்வமா சொல்றான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்ப செலுத்துகிறேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உற்சாகமா கொடுத்துட்ட, மனப்பூர்வமா கொடுத்துட்ட, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப நம்ம என்ன செய்யறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி செய்யறோன்றதான் வந்துட்டு முக்கியம். கர்த்தருக்கு பிடித்ததை நீங்க செய்யலாங்க. ஆனா அதை மனப்பூர்வமா செய்றீங்களா? முழு இருதயத்தோடு செய்றீங்களா? மனோ வாஞ்சையா செய்றீங்களா? அது உங்களுடைய ஆபீஸ் வேலையா இருக்கலாம், வீட்டுல இருக்கிற வேலையா இருக்கலாம், பிள்ளைகளை பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு செய்கிற காரியமா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிற காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் மனப்பூர்வமா செய்கிறோமா? உற்சாகத்தோடு செய்கிறோமா? நம்முடைய உலகத்தின் கடமைகளோ கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளோ எதுவா இருந்தாலும் உற்சாகத்தோடு செய்கிறோமா? தன்னுடைய சொத்துல பாதியை வந்துட்டு உற்சாகத்தோட மனப்பூர்வமா கொடுத்தவன் சக்கேயு. அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனா சொத்துல பாதியை கொடுத்து உற்சாகம் இல்லாம பொய் சொல்லி கொடுத்து அனனியா சப்பிரா 2 பேரும் மரித்தார்கள் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை வாசிச்சு பாத்துக்குங்க. அதுல அனனியா சப்பிரா அப்படின்ற ஒரு தம்பதி வந்துட்டு இருக்கிறாங்க. 2வது வசனம் சொல்லுது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தன்னுடைய மனைவி அறிய கிரயத்துல அவன் அதை வித்துட்டான். அதை வித்தத்துல வந்துட்டு ஒரு பகுதியை வீட்டுல வஞ்சித்து வைத்து ஒரு பகுதியை கொண்டு வந்து இதுதான் கம்ப்ளீட்டான தொகை, இதுதான் ஃபுல்லா இருக்கிற ஒரு தொகைன்னு சொல்லி பொய் சொல்லிதான் வந்துட்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல வந்துட்டு வைக்கிறான். அப்ப பேதுரு என்ன கேள்வி கேட்கிறான்? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சொன்ன மாத்திரத்துல என்ன நடக்குது? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் அப்படின்னு சொன்னப்ப அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்த ஜீவனை விட்டான்னு சொல்லி 5வது வசனம் சொல்லுது. அப்ப தன்னுடைய சொத்துல வந்துட்டு பாதிய உற்சாகம் இல்லாம கொடுத்து நரகத்துக்கு போன ஒருத்தனும் வந்துட்டு இருக்கிறான். பட் தன்னுடைய சொத்துல பாதிய உற்சாகத்தோட கொடுத்து பரலோகத்துக்கு போன ஒருத்தனும் இருக்கிறான். ரெண்டுமே கவனிச்சு பாருங்க, பாதி சொத்து தாங்க. சக்கையும் பாதி சொத்தை தான் கொடுக்குறான், ஆனா உற்சாகத்தோட கொடுக்குறான், முழு இருதயத்தோட மனோவாஞ்சையா கொடுக்குறான். அதனால அவனுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் உனக்கும் உன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி சொல்றார். ஆனா அனனியா சப்பிரா இவர்கள் இருவரும் வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து நித்திய ஜீவனை இவர்கள் இழந்து விட்டார்கள்ன்றத பாக்குறோம். அப்ப அமௌண்ட் வந்துட்டு ஒண்ணுதான், 2 பேருமே ஈக்குவல் ஷேர், பாதிக்கு பாதி கொடுக்குறாங்க. பட் ஒருத்தன் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டான்,
இன்னொருத்தன் பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு விட்டுட்டான். அப்ப நீங்க என்ன கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, இதெல்லாம் கர்த்தருக்கு வந்துட்டு முக்கியம் இல்லைங்க. எப்படி கொடுக்குறீங்கன்றதான் வந்துட்டு முக்கியம். முழு இருதயத்தோட செய்றீங்களா? நீங்க உலகத்தின் காரியமோ கர்த்தருக்கு பிரியமான கிரியையோ எதுவா இருந்தாலும், ஒரு சமையல் செஞ்சாலும் முழு இருதயத்தோட செய்றீங்களா? உற்சாகத்தோட செய்றீங்களா? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் உற்சாகத்தோட செய்றீங்களா? அல்லது வந்துட்டு உங்களோட ஆபீஸ் வேலைக்கு போய் உங்களுடைய முதலாளிக்கு நீங்க உண்மையா உற்சாகத்தோட வேலை செய்றீங்களா? இந்த பூமிக்குரிய கடமையோ கர்த்தருக்கு பிரியமான காரியமோ அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிற காரியமோ முழு இருதயத்தோடு நாம் செய்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்துட்டு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நெகேமியா புஸ்தகம் கூட 11ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல, எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். அப்ப எருசலேம்ல இருக்கிறதுக்கே ஜனங்கள் பயந்தார்கள். ஏன்னாக்க அடிமைத்தனத்தின் மேல அடிமைத்தனம், அடி மேல அடி விழுந்துகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். எருசலேம்ல இருக்கிறதுக்கே ஜனங்க வந்துட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. சீட்டு போட்டுதான் யார் எருசலேம்ல இருக்கிறது அப்படின்னு முடிவெடுத்த ஒரு காலகட்டம். 1வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க அவங்க 10 பேர்ல வந்துட்டு ஒருத்தனை தான் எருசலேம்ல உட்கார வச்சிருந்தாங்க. சீட்டு போட்டுதான் அவனை தெரிந்தெடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா எருசலேம்ல இருந்தாக்க யாராவது எதிரி நாட்டு ராஜா வந்து கொன்றுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்துட்டு அவர்கள் எல்லோருமே இருந்தாங்க. நெகேமியாவுடைய காலகட்டம் இது மேதியா பெர்ஷியாவினுடைய காலகட்டமா இருக்கிறது. ஏற்கனவே பாபிலோன் அடிமைத்தனம் அந்த ஒரு காலகட்டத்துல மேதியா பெர்ஷியாவினுடைய அடிமைத்தனமா இருக்கிறது. சோ இப்படியெல்லாம் அடிமைத்தனம் இருந்ததுனால எருசலேம்ல மனப்பூர்வமா குடியிருந்தாக்க அவர்களை ஜனங்கள் வாழ்த்தினார்கள் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும்னு தான் நமக்கு கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு சொல்கிறார் இல்லைங்களா? மன்னிச்சா கூட மனப்பூர்வமா மன்னின்னு சொல்றாரு இல்லைங்களா? வாசிக்கலாம் மத்தேயு 18:35, Matthew 18:35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். மன்னிச்சா கூட மனப்பூர்வமா மன்னி, இல்லாட்டினா நீ மன்னிக்கிறது வேஸ்ட்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வமா, முழு இருதயத்தோடு, மனோ வாஞ்சையாய், உற்சாக மனதோடு வந்துட்டு மன்னிச்சா கூட முழுசா மன்னிக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இதைதான் பிலமோன் புஸ்தகத்துல நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். பிலமோன் புஸ்தகத்துல அந்த பிலமோன் வந்துட்டு ஒரு வேலைக்காரன் ஓடி போயிடுறான். அந்த ஓடி போன வேலைக்காரனை நீ மன்னிச்சிருப்பா, மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்லி எழுதுற கடிதம் தான் இந்த பிலமோன் புஸ்தகம். அதுல 14வது வசனத்துல, நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யணும்னு சொல்லி பவுல் கேட்டுக்கிறான் பிலமோன்ட்ட. எப்படி செய்யமா? நீ நன்மை செய்யற, அவனை மன்னிக்கிற, அவனை மன்னிச்சு நீ ஏத்துக்கிற, இதை கட்டாயத்தினால செய்யாத, மனப்பூர்வமா செய்ய அப்படின்ற வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி தான் வந்துட்டு எழுதுறோம். நம்ம அன்பு செஞ்சா கூட மனப்பூர்வமா தான் அன்பு செய்யணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நான் கர்த்தர் நம்மை அன்பு செய்யும் பொழுது எப்படி அன்பு செய்கிறார்? மனப்பூர்வமா தான் அன்பு செய்கிறார். ஓசியா 14:4 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அன்பு செய்யறது கூட மனப்பூர்வமாய் இருக்கணும். அதனால கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு, ஜெபிச்சா கூட மனப்பூர்வமா ஜெபம் பண்ணு சொல்றார். எத்சமனி தோட்டத்துல இருக்கும் பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதை நீங்க மத்தேயு மார்க்கு 2லயுமே வந்துட்டு வாசிக்க முடியும். சோ எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணா கூட வந்துட்டு உற்சாகத்தோட ஜெபம் பண்ணும். ஆவி உற்சாகத்தோட தான் இருக்குது, மாம்சத்தின்படி போயிடாதுன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப ஜெபிக்கிறது நல்லதுதான், பைபிள் படிக்கிறது நல்லதுதான். அதை கூட அவங்க வந்துட்டு தூங்கி வழிஞ்சுக்கிட்டு தான் செஞ்சாங்க இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிற காரியத்தை கூட தூங்கி வழிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு அதை கடிஞ்சுக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப உற்சாகத்தோட செஞ்சாதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அது பைபிள் வாசிக்கிறதா இருந்தாலும் ஜெபிக்கிறதா இருந்தாலும், பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர், ஃபேமிலியா பைபிளை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கறது, சபையாக சேர்ந்து வசனங்களை கேட்பது, சபையாக சேர்ந்து ஜெபிப்பது, எதுவா இருந்தாலும் முழு இருதயத்தோடு செய்தால் மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு பாடியோட பிரசன்ஸ் மட்டும் இருக்கும், சபை கூடுதலா இருந்தாலோ இல்ல வேற ஒரு இடமா இருந்தாலும் உடம்பு பிரசன்டா இருக்கும், பட் அவங்களோட இருதயம் அங்க இருக்கவே இருக்காது. இருதயம் வேற எங்கிட்ட வந்துட்டு இருக்கும். கர்த்தர் சொல்றாரு அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்றார். 1000 சபை கூடுதல் அட்டன் பண்ணாலும் வந்துட்டு இருதயத்தை முழு இருதயத்தோட நம்ம வந்துட்டு அங்க பிரசன்டா இல்லைன்னு சொன்னாக்க அந்த கூடுகைகள் நமக்கு பிரயோஜனமா இருக்காது. 1000 நாட்கள் நம்ம வந்துட்டு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணா கூட அதை முழு இருதயத்தோட உற்சாகத்தோட செய்யலனா அந்த ஃபேமிலி ப்ரேயர்லயும் பிரயோஜனம் இருக்காது. பைபிள் வாசிக்கிறதும் தனிப்பட்ட ஜெபங்களும் இப்படிப்பட்டவைகளா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ உற்சாகமா செய், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப இருதயத்தை கொடுத்தாலும் உற்சாகமா கொடுங்க, தண்ணி கொடுத்தாலும் உற்சாகமா கொடுங்க, சமையல் செஞ்சு போட்டாலும் உற்சாகமா செய்யுங்க.
எதுவா இருந்தாலும் முழு உற்சாகத்தோட வந்துட்டு முழு இருதயத்தோட வந்துட்டு செய்யணும். ரோமர் 12:8 சொல்லுது, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று சொல்லி முடிகிறது. இரக்கம் செஞ்சா கூட உற்சாகத்துடனே செய்ய கடவன். கர்த்தர் ஏன் மீண்டும் மீண்டும் இத்தனை வசனங்கள்ல உற்சாகம் உற்சாகம் முழு இருதயம் மனப்பூர்வமா செய்யணும் கர்த்தர் ஏன் எழுதுறாரு? ஏன்னா அநேகர் தவறு செய்யறது இங்கதாங்க. கிறிஸ்தவர்கள் அநேகர் தவறு செய்யறது, போதகர்கள் அநேகர் வந்துட்டு தவறு செய்யறது முழு இருதயத்தோட கர்த்தரை சேவிக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு பிடிச்ச காரியத்தை கூட முழு இருதயத்தோட வந்துட்டு செய்யறது கிடையாது. அதனாலதான் பலிகள்ல கூட உற்சாக பலிகள் என்று பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்குது. என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரிங்க அப்படின்னு வந்துட்டு சங்கீதத்துல வந்துட்டு தாவீது வந்துட்டு சொல்றான். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகம் இல்லைன்னா கேளுங்க. தாவீதை போல வந்துட்டு சங்கீதம் 51 பாவ நிவர்த்தி செய்யும் தன்னுடைய பாவங்களை வந்துட்டு அறிக்கை பண்றான். சங்கீதம் 51 வந்துட்டு 12வது வசனத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது உற்சாகம் இல்லைன்னா தயவு செஞ்சு கர்த்தர்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உற்சாகமுள்ள ஆவியை வந்துட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிறது கூட உற்சாகத்தோட தான் அறிவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கடைசியா ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதே. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். ஆமென். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிப்பது எப்படி? என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆனா எப்படிங்க பிரசங்கிக்கணும்? 17வது வசனம் சொல்லுது, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. எப்ப பலன் உண்டு? உற்சாகத்தோட முழு இருதயத்தோட மனோவாஞ்சையாய் சுவிசேஷம் அறிவிச்சாதான் அதுக்கு கூட பலன் உண்டு. எதை செய்தாலும் உற்சாகத்தோட முழு இருதயத்தோட மனோவாஞ்சையாய் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். அப்ப பலன் வந்துட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிக்கணும், உற்சாகமா சுவிசேஷம் அறிவிக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு விரும்புகிறார். சமநிலை பிரமாணம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். வசனங்கள் 7 முதல் 11 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க தர்ம காரியம்னு சொல்லி எழுதியிருக்கும். நீங்க எல்லாத்துலயும் பெருகி இருக்கிறீங்கப்பா, அறிவுல பெருகி இருக்கிறீங்க, விசுவாசத்துல பெருகி இருக்கிறீங்க, போதிக்கிறதுல நல்லா வளர்ந்துருக்கிறீங்க, வந்துட்டு அன்புல வளர்ந்துருக்கிறீங்க. ஆனா இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தாரு, நமக்காக அவர் தரித்திரனானார்னு சொல்லி 9வது வசனம் சொல்லுது. ஆனாலும் 11வது வசனத்துல கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாகன்னு சொல்லி எப்படி கொடுக்கணும் இந்த சமநிலை பிரமாணம் இதெல்லாம் 8ஆம் அதிகாரத்துல எழுதிட்டு 9ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கவனிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கலாம். 2 Corinthians 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயுமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க எதை கொடுத்தாலும் உற்சாகமா கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய சரீரத்தை வந்துட்டு ஜீவ பலியா கர்த்தர் வந்துட்டு கேட்கிறார். நீங்கள் ஒரு ஆசாரியரா வந்துட்டு இருக்கிறீங்கன்றத நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும். நம்ம அனைவருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமா வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களா வந்துட்டு இருக்கிறோம். அந்த பலி என்பது உங்களுடைய சரீரம் தான். அது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான வந்துட்டு ஜீவ பலியா இருக்கணும். அப்ப உங்களுடைய சரீரத்தை நீங்க ஜீவ பலியா கொடுக்குறீங்களா? உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமா தேவனுக்கு கொடுக்குறீங்களா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் வந்துட்டு மனுஷனுடைய பார்வைக்காக நாம் செய்யாமல் வந்துட்டு மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நம்ம இதைத்தான் முதல் வசனமா வாசிச்சோம். எபேசியர் 6:6 மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். எப்படி? மனப்பூர்வமா முழு இருதயத்தோட உற்சாக மனதோட செய்யணும். ரோமர் 6:17 சொல்றது போல உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. கட்டாயத்தினால் அல்ல, அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்ற கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமா என்னுடைய இருதயத்தை கர்த்தர் பாக்குறாருன்னு சொல்லி
மனப்பூர்வமா எசேக்கியா ராஜா எப்படி கீழ்ப்படிந்தானோ அவனை போல இருக்கணும். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். ஆனா முழு இருதயத்தோட செய்ததுனால கர்த்தர் அவன் செய்ததை நன்மையாக கண்டார். ஆனா அமத்சியா ராஜா வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான், ஆனா முழு இருதயத்தோட செய்யலன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப எசேக்கியா ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், ஆனா அதை முழு இருதயத்தோட செய்கிற பிள்ளைகளா நம்ம எல்லோருமே இருக்கணும். கொலோசியர் 3:23 சொல்றது போல, நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா அடுத்த வசனம் சொல்றது போல, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். என்ன செஞ்சாலுங்க, உங்க காலையில எந்திரிச்சு நீங்க நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும், வசனம் சொல்கிறது போல, எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இது வரைக்கும் நம்ம அப்படி செய்யலைனாக்க கர்த்தர்ட்ட இன்று நாம் மன்னிப்பு கேட்கலாம். இது வரைக்கும் பொறுமைகிட்டே செஞ்சிருக்கிறோமா? நம்ம முறுபொறுத்துக்கிட்டே காரியங்களை செஞ்சிருக்கிறோமா? முழு இருதயத்தோட செய்யாம இருந்திருக்கிறோமா? கர்த்தர்ட்ட இன்னைக்கு நம்ம சரண்டர் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு நான் சரண்டர் பண்றேன். என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உடலின் அவயவங்களை உங்களுக்கு அடிமையா நான் சரண்டர் பண்றேன். இந்நாள் வரைக்கும் நான் முழு இருதயத்தோட உங்களை நான் சேவிக்கல. இந்நாள் வரைக்கும் உமக்கு பிரியமான காரியத்தை நான் முழு இருதயத்தோட செய்யலை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு, நம்ம இன்றிலிருந்து எதை செய்தாலும், வசனம் சொல்கிறது போல எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக மனப்பூர்வமா முழு இருதயத்தோட மனோ வாஞ்சையை உற்சாகமாக செய்கிற பிள்ளைகளா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம்.